காஞ்சி பெரியவரை பற்றி கொஞ்சம் தரக்குறைவாக புத்தகத்தில் எழுதினார்கள். அந்த காலத்தில் நாத்திகம்னு ஒரு பத்திரிக்கை வந்தது. அந்த பத்திரிக்கை வந்து ரொம்ப ஃபேமஸ். அதில் காஞ்சி பெரியவரை பற்றி ஒரு தாறுமாறான செய்தி வந்தோன்னே ஒரு அணுக்க தொண்டர் அந்த புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு வந்து, பெரியவா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நான் அதை எரிச்சுடலாமான்னு கேட்டாராம். அப்போ காஞ்சி பெரியவர் சொல்கிறார், அப்படிலாம் செய்யாதேப்பா, தேவையே இல்லை, ஏன் சிரமப்படுற? என்னை பற்றி இப்படி எழுதுவதனால் அவர்களுக்கு மகிழ்ச்சி வந்ததுன்னா நான் சந்தோஷப்படுறேன். என்னால் அவங்க மகிழ்ச்சி வந்திருக்கிறதா, இதை நான் பெருசாகவே எடுத்துக்கல அப்படிங்கிறார். இது கிட்டத்தட்ட கிருஷ்ணனுடைய குவாலிட்டி, பகவான் கிருஷ்ணனுடைய குவாலிட்டி. மகாபாரத்தில் சிசுபாலன் அவரை திட்டின போது, சிசுபாலன் வந்து அவருடைய 100 தடவை அவன் வந்து வசையை பாடினால் அவனுக்கு மரணம் நிச்சயங்கிறதுலாம் நமக்கு தெரியும். எப்பப்பெல்லாம் வந்து கிருஷ்ணரை அவன் திட்டுறானோ அப்போ வந்து கிருஷ்ணனுடைய விரல் உயராதான். ஆனால் கிருஷ்ணனுடைய தொண்டர்களை பற்றி பேசும்போது பீஷ்மரை பற்றி திட்டினார்னா விரல் உயரும். அது என்ன அர்த்தம்னா, என்னை பற்றி நீ திட்டினா எனக்கு என்ன, அதனால் எனக்கு பாதிப்பே இல்லை. அதான் காஞ்சி பெரியவர்னு சொல்லி, என்னை பற்றி என்ன சொன்னாலும் எனக்கு பாதிப்பு இல்லைப்பா என்று சொன்னார்.